கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இக்காலை வேளையிலே உங்களோடு வசனத்தின் நிமித்தமாய் பேச கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தபடியினாலே அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகத்தும் இப்படியாய் வேத பகுதியிலே சொல்லியுள்ளது. கர்த்தர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார் என்று. நாம் வாசலுக்கு முன்பாக கதவை போடுகிறோம் அல்லவா? அந்த கதவை எதற்காக போடுகிறோம்? யாரும் உள்ள நுழைந்து நம் பொருள்களை எடுத்துக்கொள்ளாதபடி, வீணான பூச்சியோ நாயோ வேற எந்த மிருகமோ உள்ள போகாதபடி பாதுகாப்பாக இருக்கும்படியாகத்தான் வாசலுக்கு தாழ்பாளை கதவை போடுகிறோம். தாழ்பாளை மூடி பூட்டி வைக்கிறோம். கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீ பலப்படுத்துகிற சகலவிதமான காரியங்களிலே நீ பத்திரப்படுத்தினாலும் அவை எல்லாவற்றிலும் காட்டி நான் கொடுக்கும் ஆசீர்வாதமே, நான் கொடுக்கும் பாதுகாப்பே உன் பிள்ளைகளுக்கு போதுமானதாய் இருக்கும் என்று உன் வாசல்களின் தாழ்பாள்களை நான் பலப்படுத்துவேன். என் மகனே, என் மகளே, உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். பிள்ளைகளை குறித்துதான நமக்கு பயமோ திகிலோ வேதனையோ துக்கமோ ஒன்றும் வேண்டாம் என்ற தைரியத்துக்கு தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். உங்களில் யாராகிலும் தன் பிள்ளைகளை குறித்து அவர்கள் ஒழுங்கினமாய் இருக்கிறார்கள் என்றும், நமக்கு கீழ்ப்படுகிறதில்லையே, நம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறதில்லையே என்று துக்கித்துக் கொண்டிருக்கிறீர்களா? என் மகனே, என் மகளே, அந்த துக்கம் இனி உனக்கு வேண்டாம். அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதே என்னுடைய கரம் என்பதை நீ அறிந்து கொள். அவர்களுக்காக நாம் ஜெபித்தால் மாத்திரம் போதும். நாம் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வீட்டின் தாழ்பாள்களை பலப்படுத்தி நம்மிடத்தில் உள்ள பிள்ளைகளை அவர் ஆசீர்வதித்து காத்து அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து அரவணைக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார். இனி அவர்களை குறித்துதான பயமோ வேதனையோ துக்கமோ நமக்கு இருக்க அவசியமில்லை. ஏனென்றால் நம்மளை உருவாக்கி தாயின் கருவில் பத்திரமாய் இம்மட்டும் காத்த ஏசப்பா சொன்ன வார்த்தையை விசுவாசித்து பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்கிற ஜெபத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அப்படியாக என் தகப்பனே, என் பிள்ளைகளுக்கு நீர் காவலாளியாய் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி என்று அவருக்கு நன்றி பலி செலுத்துவோம். அது மாத்திரமல்ல, வேத பகுதியிலே மற்றொரு வார்த்தையை கூட கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் பந்திய சுற்றிலும் ஒளிவுமர கன்றுகளைப் போல உன் பிள்ளைகள் நிலைத்திருப்பார்கள் என்று. நாம் சாப்பிடும் பொழுது நம் பிள்ளைகளோடு கூட சேர்ந்து உண்ணுவது எவ்வளவு ஆசீர்வாதம்! அதைதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கன்றுகளைப் போல உன் பிள்ளைகள் உன்னோடு கூட நிலைத்திருப்பார்கள் என்று. இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவனுக்கு நாம் நன்றி இருதயத்தோடு அவருக்கு சாட்சி உள்ளவர்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து வருவோம். எத்தனையோ விதமான ஆசீர்வாதங்களை காட்டிலும் பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிந்து நம்மேல் பாசமாயிருந்து நம்முடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது எவ்வளவு பாக்கியம் தெரியுங்களா? அதை அனுபவித்தால்தான் அதனுடைய பக்குவம் நமக்கு புரியும். அப்படியாகவே உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படி
உங்களை இருதயத்தை மன மகிழ்ச்சியாக நடத்தும்படி உன் பிள்ளைகளை என் பாதுகாப்பாக ஏசப்பா இருக்கிறார் என்ற மன தைரியத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு இந்த நாளை கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.